டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் உங்க டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாத்துங்க பாஸ். டெக்னிக்கை மாற்றுங்க, புதுசாக வாங்க. தலைவர் புதுசாக எதிர்பார்க்குறாருல, இப்போ புதுசாக அவங்க வந்து ஊதியை எடுத்து ஊதினுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் புதுசாக டெக்னிக்கை மாற்றுங்க. இன்னும் பழைய டெக்னிக்லேயே இருக்கிறீங்க, பழைய பீஸுங்க நீங்கள். இவர் ஃப்ரெஷ் பீஸ் இவர். முக்கியமாக நாம அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட், பழைய டகர டப்பா பழசு. இவர் புதுசாக பேசுவார் தெரியாது. இவர் வாயை திறந்தாலே இல்லை இவர் பேப்பர் எடுத்து படித்தாலே புதுசாக தான் இருக்கும். எழுதி கொடுக்குறோம், அவ்வளோ புதுசாக எழுதி கொடுப்பான். இப்போ அவங்க வந்து 50 வருஷத்துக்கு பழைய டகரடப்பா இது பண்ணுறாங்க. இப்போ இவர் புதுசாக வேறு யாராவது வேறு ஒன்று சொல்லுவேன். விஜயா போயிட்டாரு, சொல்ல முடியல. இல்லை ஊதின்னு சொல்ல வந்தேன், நிறுத்திட்டேன். இவர் புதுசாக ஒன்று வந்து பேசுவார், ரொம்ப புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷு. 1977 ஜூன் மாதம்னு நினைக்கிறேன். ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ரொம்ப புதுசு. அவங்க வந்து 50 வருஷம் டகர டப்பா உருட்டுறாங்க, நீங்கள் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வரீங்க. 1977 புதுசுரா தெரியாது. நம்மளாம் 1977 இருக்கிறோம், புது விஷயம். கொடூர பழசாக இருக்குது. 1977 எம்ஜிஆர் புது கதை. பழசை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா? எழுதி கொடுக்குற நாயை சொல்லணும், ஒழுங்காக எழுதி கொடுக்கணுமா இல்லையா? இந்தமாரி பழைய டகர டப்பான்ட்டோம். அப்போ நம்ம புது கதை பேசணும். 2027 வருங்காலத்தில் என்ன இருக்கும், வருங்கால டெக்னாலஜி என்ன, நாங்கள் எப்படி புது டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களை வந்து காலி பண்ண போகிறோம்.